ரேசன் பச்சரிசியை வச்சு ஒரு சூப்பரான இடியாப்பம் பூ மாதிரி பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பாலோடு சாப்பிடவும் இது தாளிச்ச இடியாப்பத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரேசன் பச்சரிசி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. கடை பச்சரிசி வந்து கடையில் வாங்கினது கொஞ்சமாக போட்டால் போதும். நான் 1.5 படி போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. கையில் எடுத்து நொறுக்கணும், நல்லா நொறுங்கி வரும். இப்போ மிஷினில் கொடுத்து இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி கொதிக்க வச்சு உப்பு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு மாவோட ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இடியாப்ப குழல்லாம் புளிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பக்குவம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வண்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அந்த பச்சரிசி மாவை கடாயில் லைட்டாக வறுத்து ஆற வச்சுட்டு போட்டு வைப்பாங்க. நம்ம மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்தோடனே நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.